ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதேவி மெட்டல்ஸ் அண்ட் நான் உங்கள் தேவி. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தவொடனே பார்க்க போகிற செயினே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட் திக்னஸில் நல்ல ஸ்லிம் லுக்கில் இருக்கிற ஒரு செயின் தான். ஒரிஜினல் கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அண்ட் வித்தவுட் பாலிஷ் செயின்ன்றதுனால நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கும். இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5+1 டிசைன் தான். 5 உருண்டை, டைமண்ட் உருண்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த உருண்டை அண்ட் ப்ளஸ் 1 கோபி. ஸோ 5+1 டிசைன் இந்த செயின். இதனால தான் 5+1. ஸோ இதில் இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா கோபியில் இருக்க கட்டிங் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த கட்டிங் நம்ம பண்ணதில்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே பேட்டர்ன் தான் ரொம்ப நாளாக போயிட்டுருந்துச்சு. இது சும்மா ஒரு டிசைனாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி ஒரு லீஃப் பேட்டர்னில் கட்டிங் போட்டிருக்கு. இந்த செயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள். வேணுன்றவங்க அப்படியே உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரை பார்த்தவொடனே இந்த வீடியோலேயே பார்த்தீங்கனாலே செயின் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக காட்டியிருப்பேனோ அது அவ்வளோதான். நீங்கள் இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நேர்லேயுமே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ளீஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கால்ஸ் பண்ணாதீங்க. நான் கால்ஸ் அட்டன் பண்ணுறதில்ல. எனக்கு கண்டினியூஸாக பேச முடியறதில்ல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால தான். அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸும் கூட. ஃபர்ஸ்ட் பாப்பா இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, அந்த வரத்தை நாங்கள் கேட்டு வாங்கிறதுக்குள்ளே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாங்கள் ஒரு வரம் கேட்டோம். ஒரு வரம் எங்களுக்கு கேட்காமலே கிடச்சிருக்கு. தட் மீன் நான் செகண்ட் கன்சீவாக இருக்கேன். ஸோ அதனால் செகண்ட் பாப்பாக்காக கொஞ்சம் என்னோடய ஹெல்த்தை கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறேன். நான் சாப்பிட்றது மொத்தம் என் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுகிறதுலே எனர்ஜிலேயே போயிடுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கால்ஸ் அட்டன் பண்ணுறதை நிறுத்தி வச்சுருக்கேன். அகெயின் பாப்பா பிறந்து ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகணும். அப்போ 3 to 6 மந்த்ஸ் ஆகும்போது நான் கால்ஸ் அகெயின் பேச ஆரம்பிச்சிடுவேன். இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருமே என்னையும் ப்ளெஸ் பண்ணுங்கள், என் பெரிய பொண்ணையும் ப்ளெஸ் பண்ணுங்கள், என் குட்டி பாப்பாவையும் ப்ளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது செகண்ட் செயினு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 3 பவுண்ட் லைக் திக்னஸில் பிளெயின் உருண்டை செயின். எவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இது. இதில் 3 பீசஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள். இந்த பீஸ் வேணும் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம். 3 பீசஸ் பாலிஷ் போட்டு ரெடி பீஸ் அவைலபிள். பாலிஷ் போடாமல் 2 பீசஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள். இந்த செயின் பார்த்திங்கன்னா பாலிஷ் போட்டுருக்கு. தட் மீன் கோல்டு பாலிஷ் தான். நம்மக்கிட்ட மைக்ரோ பாலிஷ் கிடையாது. ஸோ கோல்டு பாலிஷ் மட்டும்தான். கோல்டு பாலிஷ் போடுறதுக்கு எதனால், நமக்கு ஏன் மைக்ரோ பாலிஷ்க்கும் கோல்டு பாலிஷ்க்கும் என்ன வித்தியாசம்? கோல்டு பாலிஷில் கண்டிப்பாக கோல்டு மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பாலிஷோட ரேட்டு 500+ வருது. அண்ட் ரியல் கோல்டே மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு இச்சிங் ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. இன்னொன்று, இந்த செயின் மேலே ஒரு மைல்டு கோட்டிங்காக தான் இந்த கோல்டை கொடுத்துருப்போம். ஸோ அதனால் கலர் போகும்போது உங்களுக்கு அகெயின் ஐம்பொன் கலர் தான் வரும். மைக்ரோ பாலிஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் போகும்போது செம்பு கோட்டிங் தான் வரும். ஏன்னா செம்பு கோட்டிங் போட்டு அது மேலே தான் உங்களுக்கு பாலிஷ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு கலர் போகும்போது உங்களுக்கு செம்பு கோட்டிங் இருந்திருக்கும். இப்போ நம்ம மைக்ரோ பாலிஷ் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட 1 year ஆகுது இப்போ மைக்ரோ பாலிஷ் நம்ம பண்ணுறதில்ல. ஒன்லி டைரக்ட் பாலிஷ், டைரக்ட் கோல்டு பாலிஷ் மட்டும்தான். ஸோ டைரக்ட் கோல்டு பாலிஷ் போட்டிருக்கு. ஸோ இது உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. ரெகுலர் யூஸ் கம்பல்சரியாக பண்ணுங்கள். உங்களுக்கு கலர் போகும்போது ஐம்பொன் கலர் தான் வெளியே வரும். ஐம்பொன் கலர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்லிம் செயின் பார்த்தீங்களா, அந்த கலரில் தான் இருக்கும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நியூ செயின் வாங்கிட்டு செயின் பழசானதோடு உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ அகெயின் இது இன்னொரு ஸ்லிம் செயினு. இதுவும் டபுள் டிசைன் தான். பட் இது கோல்டு பாலிஷ் போட்டு இருக்குது. இது ஒரு கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்க. ஸோ வேணுன்றவங்க, ஆனால் இன்னொரு பீஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னா ஆர்டர் புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஒரு வேளை இல்லை அப்படின்ற பட்சத்தில் 1 week டைமு. ஸோ செஞ்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு. நான் செஞ்சுட்டு பாலிஷ்க்கு தான் போய் லேட் ஆகுது. பாலிஷில் போகிற இடத்துல தான் லேட் ஆகுது. மற்றபடி நம்ம செய்கிறது ஒரு 4 to 5 நாளில் செயின் செஞ்சு முடிச்சிடுறோம். பாலிஷ்க்கு போச்சுன்னா அங்கே 5 to 7 நாள் சொல்கிறாங்க. ஸோ 10 நாள் ஆக்கிடுறாங்க. அதனால தான் கஸ்டமர்ஸ் கிட்ட கஷ்டமே. எனக்குன்னு இல்லை, மோஸ்ட்லி ஐம்பொன் செயின் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை பார்த்துட்டு நம்ம சீக்கிரமே பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி இந்த செயின் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு பீஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் இது 15+1 கோபி வித் டைமண்ட் உருண்டை தான்.
ஸோ அது வந்து 5+1 அண்ட் இந்த செயின் பார்த்தீங்கன்னா 15+1 அண்ட் கோல்ட் பாலிஷ் போட்டது. அண்ட் இந்த செயின் சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்துச்சுங்க. இது பியூர் ஐமோன்னு வித்தவுட் பாலிஷில் தான் இருக்குது. கஸ்டமர் ஆக்சுவலாக வித்தவுட் பாலிஷில் தான் கேட்டாங்க, வித் இந்த கேரளா தாலியோடு கேட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்த தாலிலாம் வந்து சிங்கிள் பீஸ் செய்கிறோம். பட் சிங்கிள் பீஸ் செய்யும்போது அதோட ரேட் பார்த்திங்கன்னா மினிமம் 2000 அந்த மாதிரி கிட்ட வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம செஞ்சுக்கலாம். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, பட் நான் எனக்கு இந்த தாலிக்கு வந்து அவங்கக்கிட்ட பேமெண்ட் எதுவும் வாங்கலை. ஒன்ஸ் ரெடியாகி வந்ததோடு நான் உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த செயின் பார்த்திங்கன்னா 32 இன்ச்சஸ்ஸு. ஸோ அவங்களோட ஆர்டர் தான் 32ல் வேணும்னு கேட்டாங்க. சீல் மிஷின் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாக கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ சீல் போடலைங்க. அந்த சீல் போடலைன்ற ஒரே ரீசனுக்காக இந்த செயினை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நம்ம கம்பல் பண்ணி அந்த ஆர்டர் அவங்க கையில் திணிக்கக்கூடாதுல்ல. நானும் உடனே கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டேன். யூஸ்வலாக நான் ரீஃபண்ட் பண்ணுறதில்ல, பட் அந்த கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு என் மைண்டில் இன்ஸ்டிக்ட் வந்துச்சு, அதனால் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க.